திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திடமுன் நின்றான் யாவன் தங்குகடற்புய் வரைப்பின் நெடியோனாதி சகடருக்கு ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. தக்கன் வேள்வியும் பார்வதியின் காதலும். முனிசிரேஷ்டர்களே, பரமேஸ்வரன் கணேசமூர்த்தியை துதித்து திரிபுர தகனம் செய்த வரலாற்றை சொன்னோம். இனி மாதேவியும் வழிபட்ட விதத்தை சொல்லுவோம் கேட்பீராக என்று சூதமா முனிவர் மேலும் கூறத் தொடங்கினார். முன்பொரு சமயம் நான்முகனின் புதல்வர்களில் ஒருவரான தட்சன் அரும்பெரும் தவங்கள் பல புரிந்து அகில உலகத் தலைவியான உமாதேவி தனக்கு புதல்வியாக பிறக்க வேண்டுமென்றும் தேவர்கள் அனைவரும் தன் ஆணைக்கு இசைந்து நடக்க வேண்டுமென்றும் வரம் பெற்றான். அதன்படியே உமாதேவி அவனுக்கு திருமகளாக தாட்சாயணி என்னும் பெயரில் அவதரித்தாள். தக்க பருவத்தில் தக்கன் அவளை சிவபிரானுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஒரு நாள் தன் மகள் தாட்சாயணியை பார்த்து வர விரும்பி தட்சன் கைலாசம் சென்றான். அப்போது மாப்பிள்ளையான பரமேஸ்வரன் தன்னை பார்த்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செய்யவில்லை என்று கோபத்தோடு அங்கிருந்து வேகமாக திரும்பி சென்று விட்டான். மாமனாரான தன்னை மதியாத மருமகனை சிவபெருமான் என்றும் சிந்திக்காமல் நிந்தித்து அவரை விட தான் உயர்ந்தவனாக விளங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகம் ஒன்றை செய்ய ஆரம்பித்தான். அந்த யாகத்துக்கு திருமால், இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் அழைப்பு அனுப்பி வரவழைத்தான். ஆனால் தன் மருமகனான சிவபிரானை மட்டும் அவன் அழைக்கவில்லை. விரிசடை பெருமான் மீது கொண்ட கோபத்தில் தட்சன் தன் தவப்புதல்வியையும் யாகத்திற்கு அழைக்கவில்லை. ஆனால் தந்தை பாசம் உந்தி தள்ள தாட்சாயணி யாகத்திற்கு சென்று வர விருப்பம் தெரிவித்தாள். ஆனால் அவள் கணவரான சிவபெருமானோ, தேவி, அந்த யாகம் என்னை அவமதித்து பொருட்டே செய்யப்படுவதாகும். மேலும் உன் தந்தை நம்மை யாகத்திற்கு வரும்படி அழைப்பு விடவும் இல்லை. அழையா வீட்டிற்குள் நுழைவது அழகல்ல என்றார். ஆனால் தாட்சாயணியோ இந்த விஷயத்தில் ஒரே பிடிவாதமாக இருந்தாள். எப்படியும் தன் தந்தையை பார்த்தே தீர வேண்டும் என்ற ஆவலில் அவள் தன் நாயகனிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பி சென்றான். யாகம் நடக்கும் இடத்திற்கு தாட்சாயணி வந்தபோது அவளை அங்கு யாருமே வரவேற்கவில்லை. தட்சன் அவளை கண்டதும் தன் முகத்தை திருப்பி கொண்டான். தாட்சாயணி தன் தந்தையையும் வேதவல்லியையும் வணங்கி பேச முயன்றாள். ஆனால் அவர்கள் சிறிதும் மனம் குறையாமலும் அவளை மதியாமலும் ஏளனம் செய்து இகழ்ந்தார்கள். உடனே மாதேவியான தாட்சாயணிக்கும் கோபம் பொங்கியிடவே இந்த யாகசாலை பேய்கள் தலைவிரித்தாடும் சுடுகாட்டாக மாறக்கடவது என்று சாபமிட்டாள். பிறகு அவள் அங்கிருந்து வேகமாக நீங்கி கைலாசத்தை அடைந்தாள். தந்தையிடத்தில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாட்சாயணி சிவபெருமானிடம் சொல்லி குமுறினாள். உடனே ஈசன் ருத்ரமூர்த்தி ஆனார். அவருடைய கோபாக்கினியிலிருந்து வீரபத்திர தோன்றினார். அவரை சிவபெருமான் நோக்கி, வீரபத்ரா, இந்த கடமை நீ தட்சன் யாகம் செய்யும் இடத்திற்கு சென்று அவன் யாகத்தை அழித்துவிட்டு வா என்று கட்டளையிட்டார். சிவபெருமானின் கோபாக்கினியிலிருந்து உட்பவித்து வருவதால் வீரபத்திரன் மிகவும் முக்கியமாக புறப்பட்டு சென்று அவன் யாகத்தை அழித்து அங்கு வந்திருந்த சகலரை நாசம் செய்துவிட்டு திரும்பினார். பிறகு சிவபெருமானுக்கு கோபம் தணிந்தது. ஆனால் யாகத்தில் அழிந்த தேவர்கள் முதலானவற்றை எல்லாம் உயிர் பிழைக்கச் செய்து இனி இம்மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று உத்தரவிட்டு அனுப்பினார். பிறகு மடிந்து கிடக்கும் தட்சன் அருகில் அவர் சென்று அவன் தம்மை அவமானம் செய்த காரணத்தால் அதற்கு தண்டனை சின்னமாக ஆட்டுத்தலையை அவன் உடலில் பொருத்தி உயிர் பற்றச் செய்தார். இவைகளை எல்லாம் பார்த்த தாட்சாயணி சிறிது கோபம் தணிந்தாள். என்றாலும் தம் நாயகரை அவமதித்த தட்சனுக்கு குமாரியாக பிறந்ததால் உலகம் படிக்குமோ என நினைத்து தன் யோகாக்கினியினால் தன் உடலை நீத்து பர்வதராஜனின் தவத்திற்கு இறங்கி அவனுக்கு புத்திரியாக அவதரித்தாள். பிறகு வளர்புரை போல் பார்வதி வளர்ந்து பந்து ஊஞ்சல் முதலானவை எல்லாம் விளையாடி பலவிதமான மறைநூல்களை எல்லாம் கற்று தேர்ந்து மனப்பருவம் அடைந்தாள். பரமசிவன் கங்கையை மணக்கும் முன் தான் அவரை பதியாக அடைய வேண்டும் என்று விரும்பினாள். தந்தை பர்வதராஜனிடம் தன் ஆசையை தெரிவித்தாள். தன் எண்ணம் நிறைவேறுவதற்குரிய ஒரு விரதத்தை உணர்த்த வேண்டும் என்றும் அவனிடம் கேட்டாள். அதற்கு பொன்மலை மன்னவன் உள்ளம் மகிழ்ந்து கூறலானான். குழந்தாய், அதற்கு ஒரு விரதம் இருக்கிறது. அது நாட்பயணம் தந்திட வல்லது. அரும்பிய இடையறையெல்லாம் அகற்றக்கூடியது.
பெரும்பணி முழுவதும் பேர்க்கத்தக்கது, பெரும் பகபலிகளும் போக்கத்தக்கது, விரிய பிரிய பொருளெல்லாம் விளைவிக்கத்தக்கது, அம்மூர்த்திகளுக்கு முதல்வராகவும் 3 தொழில்களுக்கு மூல காரணமாகவும் விளங்கி வரும் விநாயகப் பெருமானின் சதுர்த்தி விரதமே ஆகும். அந்த விரதத்தை நீ மேற்கொண்டால் உன் எண்ணம் நிறைவேறும். நீ அதை அனுஷ்டிக்கும் முறையை சொல்லுகிறேன். ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில் வரும் சதுர்த்தி நாளில் இந்த சதுர்த்தி விரதத்தை துவங்க வேண்டும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நித்திய கர்மங்களை செய்து பிறகு அர்ச்சனைக்குரிய பூக்களையும் மற்றும் அபிஷேகம் தூபம் தீபம் பூஜைக்குரிய பொருட்களை எல்லாம் சேகரித்து ஒரு பூஜை மண்டபத்தை அமைக்க வேண்டும். பிறகு பரிசுத்தமான இடத்திலிருந்து தூய மண்ணை கொண்டு வந்து பிசைந்து விநாயகமூர்த்தியினுடைய திருவுருவத்தை சிற்ப நூல் முறைப்படி அமைக்க வேண்டும். இதை தவிர பொன்னாலும் ஒரு பிள்ளையார் உருவம் அமைக்க வேண்டும். அதை பெருமளவில் செய்ய இயலாதவர்கள் அரைப்பெறம் காட்பெறும் அளவிலாவது பொன்னுருவம் தயாரிக்க வேண்டும். பிறகு ஆசானிடம் அனுமதி பெற்று சுத்த நீரில் கங்கா ஸ்நானம் செய்து விபூதி பூசி தலை கழுத்து காது கை முதலான இடங்களில் ருத்ராக்க மாலைகள் பூண்டு பூஜா மண்டபத்தை அடைய வேண்டும். அங்கு அரிசி பரப்பி அதன் மீது இலை சுற்றி நீர் நிரம்பி இருக்கும் பூர்ண கும்பத்தை வைக்க வேண்டும். பின்னர் பொற்கும்பத்தின் அருகில் அவ்விரண்டு மூர்த்திகளையும் வைத்து ஆகம விதிப்படி பூஜை செய்ய வேண்டும். ஏகாட்சரம் பஞ்சாட்சரம் முதலான மந்திரங்களில் ஏதேனும் ஒன்றை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு ஜபம் செய்யும் போது 10க்கு ஒரு தர்ப்பணமும் 10 தர்ப்பணத்திற்கு ஒரு ஹோமமும் 10 ஹோமத்திற்கு ஒரு அன்னதானமும் செய்ய வேண்டும். பூஜை நிறைவேறும் போது பூதானம் சொர்ணதானம் முதலானவைகளையும் செய்ய வேண்டும். இவ்வாறு அடுத்த மாதம் சுக்கிலபட்சத்து சதுர்த்தி வரையில் நாள்தோறும் முறைப்படி பூஜை செய்து மண்ணால் செய்யப்பட்ட விநாயகமூர்த்தியை மேளதாளங்களோடும் ஆடல் பாடல்களோடும் ஊர்வலமாக எடுத்துச் சென்று குளத்திலோ நதியிலோ விட்டுவிட வேண்டும். இவ்வாறு பூஜை செய்யும் போது 30 நாட்களும் ஆகாரம் நித்திரை இல்லாமல் இந்திரிய ஆசைகளை நீக்கி பகவத் விஷயங்களிலேயே மனதை ஈடுபடுத்த வேண்டும். பிறகு 31வது நாளில் விருந்தினர் அதிதிகள் பரதேசிகள் முதலானவர்களோடு இருந்து அன்னம் சாப்பிட வேண்டும். அவரவர் செல்வ வளமைக்கு ஏற்ப தான தர்மங்கள் செய்ய வேண்டும். எப்படியும் 21 நபர்களுக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். 30 நாள் வரை உண்ணாவிரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பூஜைக்கு முதல் நாளாவது அப்படி உண்ணாவிரதம் இருந்து மற்ற நாட்களில் பால் பழம் அருந்தி ஏதேனும் ஒன்றை அருந்தி பெறலாம். 30 நாள் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பூஜை ஆரம்பித்த ஒரு நாளாவது ஆகாரம் தூக்கம் இச்சை முதலானவைகளை நீத்து விரதத்தை அனுஷ்டிக்கலாம். பிள்ளையாரை 2 உருவங்களால் மட்டுமல்ல 10, 108, 1000 உருவங்களில் கூட அமைத்து பூஜித்து அந்தந்த அளவிற்கு அதிக சித்திகளை அடையலாம். இவ்வாறு விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்பவர்களுக்கு சாஸ்திரங்களில் எவ்வளவோ பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்றான். தந்தையை இவ்வளவு பெருமை வாய்ந்த சதுர்த்தி விரதத்தை இதற்கு முன்பு யாராவது அனுஷ்டித்திருக்கிறார்களா என்று பார்வதி கேட்க பர்வராஜன் அதற்கு கூறலானார். ஆமாம், ஒரு சமயம் கைலாயத்திலே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வணங்கி துதிக்கும் வண்ணம் சிவபெருமான் அமர்ந்த போது ஒரு மைந்தரான சுப்பிரமணியர் அங்கு வந்தார். அவர் முக்கண் பெருமானை வணங்கிவிட்டு தந்தையே எண்ணற்ற விரதங்களுள் முதன்மையானதும் எளிதில் அநேக நன்மைகளை கொடுக்கும் தன்மை வாய்ந்ததும் மிகவும் மேன்மையானதுமாகவும் இருக்கும் ஒரு விரதத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அதற்கு சிவபெருமான், மகனே, விரதங்கள் அனைத்திலும் முதன்மையானது விநாயகர் சதுர்த்தி விரதமாகும். அதுவே எல்லா விருப்பங்களையும் எளிதில் நிறைவேற்றி வைக்கக்கூடியது என்று கூறினார். அதை கேட்டதும் சுப்பிரமணியர் வியப்படைந்து, தந்தையை என்னை சிறுபிள்ளை என்று நினைத்து இப்படி வேடிக்கையாக சொன்னீர்களா, அல்லது நிஜமாகவே சொல்லுகிறீர்களா? ஆதியும் அந்தம் இல்லாத தங்களை முன்னிட்டு எத்தனையோ எண்ணற்ற விரதங்கள் இருக்கும்போது அவைகளில் ஒன்றை எனக்கு உபதேசிக்காமல் விநாயகமூர்த்தியின் விரதத்தையே அதி உன்னதமானது என்று சொல்கிறீர்களே. அந்த விநாயகர் எனக்கு மூத்த சகோதரர் என்றாலும் தங்களுக்கு பிள்ளை அல்லவா? அனைத்துலகத்துக்கும் ஆதார நாயகரான தங்களை விட அவர் அதி உன்னதமானவராக இருந்தாலென்றோ அவர் விரதமும் அதி உன்னதமானதாக இருக்க முடியும். அதை பற்றி எனக்கு விவரமாக கூற வேண்டும் என்று வேண்டினார். சிவபெருமான் புன்முறுவல் போத்து கந்தனை நோக்கி, மைந்தா, ஆதி பரம்பொருள் விநாயகர்தான். அவர்தான் மூர்த்திகளாகி எங்களை தோற்றுவித்தவர். இவ்வுலகத்தில் அதர்ம காரியங்களை அளிக்கும் போது எத்தனையோ முறைகள் வெவ்வேறு
திரு அவதாரங்களில் அவர் தோன்றியிருக்கிறார். இப்படியாக உள்ள ஒரு அவதாரத்தில் தான் அவர் எனக்கு புத்திரனாக பிறந்திருக்கிறார். எல்லா மறைநூல்களும் எங்கள் இருவரையும் ஒன்றாக பாவிக்குமே தவிர வேறுபடுத்தி பாராது. ஆதலால் அந்த விநாயகமூர்த்தியே மேலாக மூர்த்தி. அவரது சதுர்த்தி விரதமே மேலான விரதம். அவ்விரதத்தை அனுஷ்டித்தால் சகல வித்தைகளும் சித்திகளும் கைகூடி வரும். இவ்வாறு பார்வதிக்கு எடுத்து கூறிய பர்வதராஜன், ஆகவே பெண்ணே, நீ அந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு விரும்பிய மணவாளன் அடைவாய் என்று வாழ்த்தினார். திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிரம் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் நெடியவனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.